சென்னிமலை டு பெருந்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய பிடாரியூர் பக்கத்தில் ஒரு 50 சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாமுங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. சென்னிமலையிலிருந்துங்க பெருந்துறைக்கு போகிற வழியில் பிடாரியூர் இருக்குதுங்க. பிடாரியூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லைங்க. கட் ரோடு தார் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க. வடபக்கம் 30 அடி அகலமான மண் தடமுங்க. மேபக்கம் பஞ்சாயத்து தார் சாலைங்க. வடக்கு மற்றும் மேற்கு கார்னர் சைட்டுங்க. இதோட நீள அகலம்னு பார்த்தீங்கன்னா 150க்கு 150 என்ற அளவில் சதுரமாக பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க. இந்த 50 சென்ட்டுக்கு பக்கத்துலேயே கிழவரமும் சைட் ஆகிட்டு வருதுங்க. மேவரமும் சைட்டுங்க. இது இடையில் இருக்குதுங்க. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா சதுரமாக அமைப்பாக இருக்கிறதுனால யாருக்காக இருந்தாலும் பிடிக்குங்க. 1010 நெசவாளர் காலனி மற்றும் பிடாரியூரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2500 to 3000 வீடு இருக்குங்க. நல்லா டெவலப் ஆகிட்டு வர ஏரியாங்க. சென்னிமலை டு பெருந்துறை மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் தானுங்க. பெருந்துறை சிப்காட்டுக்குமே ரொம்ப பக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிப்காட் பில்டிங் எல்லாமே தெரியுங்க. சிப்காட்டுக்கு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ரெசிடென்டியல் அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விட்டிங்கன்னா கூட வாடகைக்கு நல்லபடியாக போகுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஒரு சென்ட் 4 லட்ச ரூபா போயிட்டுருக்குதுங்க. இது ஒரு சென்ட்டுக்கு 1.5 லட்ச ரூபா மட்டும்தான் கேட்குறாருங்க. அனுசரித்து கொடுத்துருவாருங்க. கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தப்பு வராதுங்க. ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். 150க்கு 150ங்க. வடபக்கம் 30 அடி தடம், மேபக்கம் தார் ரோடு, கார்னர் சைட்டுங்க. என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல க்ரோத் இருக்குதுங்க. மொத்தம் 50 சென்ட்டுங்க. ஒரு சென்ட்டு 1,50,000 ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாதுங்க. அனுசரித்து கொடுத்துருவாருங்க. உடனடி கரையினா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துடலாமுங்க. ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ஒரு லைன் வீடு ஒரு 20 வீடு கட்டி விட்டிங்கன்னா கூட நல்ல வாடகைக்கு போயிருமுங்க. இல்லை தரமாக ரெசிடென்டியல் அப்பார்ட்மெண்ட் கட்டிங்கனாலும் ஒரு நல்ல வாடகை வாங்கலாமுங்க. வாடகைக்கு போகக்கூடிய ஏரியாங்க. உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தொழில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடம் தேவைப்பட்டாலும் சரிங்க, இல்லை வாடகை கட்டி விட்றதுக்கு இடம் தேவைப்பட்டாலும் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றிங்க.